நம்ம நாட்டுக்கே நடந்த ஒரு பெரிய ஒரு வன்முறையான செயல் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சிறு குழந்தை 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியுன்றதே தெரியாது. அது அது அவங்க அப்பா அம்மா எவ்வளோ அழகாக வளர்த்துருப்பாங்க, என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் அந்த குழந்தையோடைய எதிர்காலத்தையே ஸ்பாயில் பண்ண மாதிரி ஒரு கொடூரம் வந்து இந்த குழந்தைக்கு நடந்திருக்கு. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லை, அந்த குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ சித்திரவதைப்பட்டுச்சோ அதை அந்த குழந்தைக்கு செஞ்சவனும் அந்த சித்திரவதையை அவன் கடைசி வரைக்கும் படணும். அவன் பட்டு உடனே வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்துடணும், உடனே அவனை சாகடிச்சணுன்றதுலாம் இல்லை. அந்த சித்திரவதை அந்த குழந்தை எப்படியெல்லாம் அனுபவிச்சதோ அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை அனுபவிச்ச இது வந்து அதை செஞ்சு அந்த கொடூரனும் அனுபவிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியெல்லாம் எல்லாமே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. குற்றவாளியை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வைப்பாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்கள் அதை இழுத்தடிச்சு கடைசியா ஒண்ணுமே இல்லாத ஒரு தண்டனையை வந்து அவனை கொடுத்துருவாங்க. கேட்டா தண்டனை கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நாங்க அரபு நாடுகள்லாம் பார்த்துருக்கோம். பொம்பளைங்களையும் இந்த மாதிரி பார்த்தாலும் தலை எடுக்கிறதோ உறுப்புகளை கட் பண்றதோன்ற தண்டனை எல்லாம் அரபு நாடுகள்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பயமுறுத்துற தண்டனை இனிமேல் வந்து எந்த ஒரு ஆணும் சரி ஒரு பொண்ணை பாக்குற விதம் வந்து அந்த மாதிரி பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து கண்டிப்பா எங்க சிஎம் எங்க தளபதி வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த தண்டனையை வந்து அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு இதுவாகவும் இருக்கும் கண்டிப்பா.